Hello friends, welcome to my simple cooking and organizing channel. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு குட்டி அன்பாக்சிங் இருக்குதுங்க. அது கூடவே பாத்தீங்கன்னா ரெசிபியுமே ஷேர் பண்ணிருக்கேன். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. பசங்க வந்து ஹோட்டல்ல எப்படி சாப்பிடுவாங்களோ அதே வந்து வீட்ல செஞ்சு கொடுக்கிற மாதிரி ஒண்ணு இல்லங்க KFC சிக்கன் எப்படி செய்யறதுங்கறத இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் எனக்கு சப்போர்ட்டா இருக்கும். மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டு ஆளுங்கற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். லாஸ்ட் வீடியோலே வந்து பாத்தீங்கன்னா அகாரோ வந்து ட்ரை ப்ளை வந்து 24 சென்டிமீட்டர் வாங்கியிருந்தேன் இல்லைங்களா. அதை வந்து நமக்கு வந்து 4 மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து அது வந்து சூட் ஆகாது அப்படின்னு கூட சொல்லியிருந்தேன். அகாரோ ஃப்ரை பேன் வந்து பார்த்திங்கன்னா 26 சென்டிமீட்டர் வந்து அவைலபிளாக இல்லை. அதனால் வந்து அதை ரிட்டர்ன் பண்ண வேண்டியதாக போச்சு. அதே வந்து 26 இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை நான் வந்து எடுத்திருந்திருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருக்கிறது ப்ரெஸ்டீஜில் தாங்க வாங்கியிருக்கிறேன். ப்ரெஸ்டீஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பேன் 26 சென்டிமீட்டர் வாங்கியிருக்கேங்க. நல்ல அகலம், நல்ல டெப்த் இருக்குங்க. நம்ம ஃப்ரீயாக வதக்கலாம், பொரிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். எதுவுமே சிந்தாது. அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேங்க. உள்ளேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மேட் ஃபினிஷர் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ட்ரை ஃப்ளை கடாய் வந்து பார்த்திங்கன்னா 2 அன்பாக்சிங் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேங்க. சீசனிங் வீடியோவும் போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரே பாத்திரம் வந்து ஃபுல்லாக ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்கும். இந்த வந்து ப்ரெஸ்டீஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு பார்ட் கொடுத்த மாதிரி இருக்குது. சாண்ட்விச் பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி செப்பரேட்டாக ஒரு பார்ட் கொடுத்துருப்பாங்க. ட்ரை ப்ளைக்கும் இதுக்கும் அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்கில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். செப்பரேட்டாக தனியாக தெரியுங்க. அந்த ஒரு பார்ட் மட்டும் செப்பரேட்டாக தெரியும். இந்த இண்டக்ஷன்லேயும் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயும் பாத்திரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொடர்ந்து ஹை ஃப்ளேம் வந்து குக் பண்ணும்போது கண்டிப்பாக அடிப்பிடிக்க தான் செய்யும். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது அமௌண்ட் வந்து ரொம்பவுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ப்ரெஸ்டீஜ் ஃப்ரை பேன் 26 சென்டிமீட்டர் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1100 ருபீஸுங்க. மற்ற பிராண்டு ட்ரை ப்ளையெல்லாம் நம்ம ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து டபுளாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொன்னாங்க. வெயிட் வைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ப்ளையை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வெயிட் கம்மி தான். நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி பாட்டு வச்சுருந்தேங்க ப்ரெஸ்டீஜில். அதை யூஸ் பண்ணிவிட்டு அது நல்லா இருக்குதுன்னு ஒரே ரீசனுக்காக தாங்க இதையுமே வந்து கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணிட்டேன் நான். இப்போ ஃப்ரை ப்ளையில் வந்து அந்த பேப்பரில் ஒட்டியிருக்குங்க இல்லைங்களா, லைட்டாக சூடு பண்ணிட்டோன்னா அந்த பேப்பர் அப்படியே ரிமூவ் ஆயிரும். இதில் தண்ணி பட்டுச்சு அப்படின்னா வந்து அதை வந்து ஒட்டிக்குங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு வெங்காய சட்னி தான் அரைக்க போகிறேங்க. நம்ம அடிப்பிடிக்குதான்னு கூட செக் பண்ணி பார்த்துடலாம். இதில் வந்து ஸ்டீல் கரண்டியெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாங்க. நம்ம உட்டன் ஸ்பேச்சுலாவே யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து அலுமினியம் பாத்திரத்தில் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, நம்ம ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரெஸ்டீஜுக்கு போகலாங்க. இது ஸ்பான்சர் வீடியோவில் கிடையாதுங்க. எனக்கு ஸ்பான்சர்லாம் பண்ணுறதுக்குலாம் யாருமே இல்லை. இது வந்து என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மணி சேர்த்து அந்த மாதிரி பாத்திரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அது வந்து ஒர்த்தாக இருக்கணும் இல்லைங்களா. அதை வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ட்ரை ப்ளையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நமக்கு வாங்கணும்னு ஆசை இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாமே வரமிளகா எல்லாம் சேர்த்து வதக்கிட்டேங்க. இந்த லிட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி பாட்டில் வாங்கியிருந்தேன் இல்லைங்களா, 7.5 லிட்டர் அந்த பிரியாணி பாட்டோட கிளாஸ் லிட்டு தான். ஒரே லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே சூட் ஆகிக்கும். நல்லா ஏர் டைட்டாக இருந்தது. வெங்காய சட்னிக்கு பார்த்திங்கன்னா வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம இப்போ பார்க்கலாம், ரொம்பலாம் அடி பிடிக்கல, எல்லாமே நல்லா தான் இருக்குங்க. தீஞ்செல்லாம் போகல. அதனால் இது தாராளமாக வாங்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி பாட்டு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இதில் தான் நான் பிரியாணி வந்து எப்போவுமே நான் செய்வேன். என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா 7.5 லிட்டர். நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1200 அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, கம்மியாக தான் இருந்தது அப்போது. இந்த பிரியாணி பாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷில் கொடுத்துருந்தாங்க. சுத்தமாக அடி பிடிக்காது. இந்த லிட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 பாத்திரத்துக்குமே வந்து மேட்ச் ஆகிக்குது. நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ரொம்ப நாளாக ஃப்ரை பேன் வாங்கணுன்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்ததுங்க. அதை வந்து சரி ஓகே நம்ம வந்து ரொம்ப பட்ஜெட் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், இதுக்குள்ளேயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே வாங்கியாச்சு. சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. அவ்வளோதாங்க, இந்த அன்பாக்சிங் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே காலையில் எடுத்த வீடியோ தாங்க. சண்டே வந்து ஹோலி செலிப்ரேஷன் இருந்ததுனால கொஞ்சம் ஸ்பெஷல் லன்ச் மெனு இருந்ததுங்க. KFC சிக்கன் வந்து செஞ்சுருந்தேன். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வாங்க KFC சிக்கன் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரு பிளேட் எடுத்துருக்கேங்க. நான் வந்து 4 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் தை பீஸ் கூட எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1.25 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள்,
3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, பெப்பர் தூள் வந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு, தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, இது எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. அது கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த மசாலாவை. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுத்தமாக கழுவி வச்சுருந்த 4 லெக் பீஸை வந்து எடுத்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்போர்க் ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா ஹோல்ட் பண்ணி விட்டுக்கலாங்க. அப்போ தான் மசாலாவில் நல்லா உள்ளே பிடிச்சி வரும். இதே கடையில் வந்து வாங்கி சாப்பிட்டிங்கன்னா நமக்கு 1000 ருபீஸ் வந்துடுங்க. வீட்டிலே செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி செஞ்சு கொடுங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டு பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இப்போ 4 பேருக்குங்கிறதுனால 4 லெக் பீஸ் வாங்கியிருக்கேங்க. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மசாலா கூட குறைய சேர்த்துக்கலாங்க. இப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சிக்கன் வந்து 2லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிடணுங்க. ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. இப்போ வந்து இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடலாம். நான் வந்து லெமன் வந்து பிழிய மறந்துட்டேங்க. கடைசியாக லெமன் பிழிஞ்சிட்டு மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். இப்போ அந்த ஃப்ரிட்ஜில் ஊறிட்டுருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ப்ராய்லர் சிக்கன் வச்சு ஒரு சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாங்க. இதுவுமே ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியதாங்க. ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட் இருக்கும். இப்போ வாங்க ப்ராய்லர் சிக்கன் கோழி வச்சு சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் இது வந்து நாட்டுக்கோழி வச்சு கூட ட்ரை பண்ணலாம். இப்போ சுக்கா செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கலாங்க. 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, அது கூடவே பார்த்திங்கன்னா மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் சிக்கன் வந்து நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி அளவு சொல்லியிருக்கேங்க. நீங்கள் ஜாஸ்தியாக சிக்கன் எடுத்துருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பல்ஸ் கொடுத்து அரைச்சிட்டேங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். நம்ம வந்து காரம் கம்மியாக தான் போடுறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். மசாலாவை நல்லா அரைச்சி வச்சுட்டேங்க. இப்போ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ எடுத்துருக்கேங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து சிக்கனில் நல்லா தடவி விட்டுடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் வந்து வதக்கி விட்டுடலாம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. வெங்காயம் வதக்க மறந்துட்டேன். குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மசாலா தடவி வச்சுருந்த சிக்கனை வந்து சேர்த்துட்டேங்க. நம்ம வந்து சின்ன வெங்காயம் வதக்காமையே வந்து பார்த்திங்கன்னா நான் மசாலாவை சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு தான் தோணுச்சு, சரி நம்ம சின்ன வெங்காயம் வந்து தனியாக வதக்கி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இது ஒரு நிமிஷம் அப்படியே சிம்லேயே அடுப்பில் இருக்கட்டும் கிளறி விட்டுட்டு, நான் வந்து பிரியாணி பாட்டு வந்து எடுத்து வச்சுருந்தேங்க பிரியாணி செய்கிறதுக்காக. அதில் வந்து முதல்ல சின்ன வெங்காயத்தை வதக்கிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் இருக்குங்க. நல்லா அந்த ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஆனால் நீங்கள் வதக்கும் போது சின்ன வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறமேட்டு சிக்கனை சேர்த்துக்கோங்க. இப்போ வதங்கின சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் அதாவது சிம்மில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு ஸ்டீமை ஓப்பன் பண்ணி பாருங்கள். சிக்கன் வேக வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, கிரேவி மாதிரி வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டீம் அடங்கிருச்சுங்க. நான் சிக்கன் சுக்காவை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். சூப்பராக இருந்துங்க டேஸ்ட்டு. கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருந்தது. சுக்காவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றணும், அதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு சைட் டிஷ் ஃபார் பிரியாணின்னு சொல்லலாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது அன்றைக்கி டேஸ்ட்டு. அடுத்து வந்து KFC சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து 1 கப் மைதா, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணாலும் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு. நல்லா கலந்து விட்டுறலாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து 4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. சிக்கன் நல்லா ஊறி வந்திருக்கு. ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்துட்டேன். இப்போ இது ஃப்ரை பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான பொருள் என்னென்னா, ஒரு மிக்சிங் பவுலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் எடுத்துருக்கேங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த மசாலா தடவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த நம்ம மைதா மாவு இந்த மசாலாலாம் போட்டு வச்சுருக்கோங்களா, அதை நல்லா ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு நல்லா சுற்றி கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துட்டுக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்டரில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு திரும்பவுமே வந்து பார்த்திங்கன்னா
செகண்ட் டைம் கோட்டிங் கொடுக்கும்போது நம்ம KFCயில் கொடுக்குற மாதிரி அதே ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடச்சிரும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் தாங்க. பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீட்டில் இருக்கிற பொருள் தான். வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க. பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடச்சிருங்க. இதே மாதிரி இந்த 4 சிக்கனையுமே வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்க வேண்டியது தாங்க. அவ்வளோதாங்க, மிதமான ஹீட்டில் வந்து வச்சுட்டு நம்ம 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா சூப்பரான KFC சிக்கன் வந்து ரெடி ஆயிரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க, ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தாலே தெரியும். மேலே வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது நான் பொரிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா 2 வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க. மீதி 2மே வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அவ்வளோதாங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மட்டன் பிரியாணியுமே ரெடி பண்ணிட்டேன் சைட் பை சைடு. இது வந்து நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேங்க, அதனால் வந்து செய்கிறதெல்லாம் நான் வீடியோவாக எடுக்கலை. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஸ்பெஷல் லஞ்ச் மெனு வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட மட்டன் பிரியாணி, KFC சிக்கன், அது கூட வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சுக்கா. இது கெஸ்ட் லஞ்ச் மெனு ஐடியான்னு கூட எடுத்துக்கலாங்க. உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வரும்போது இந்த மாதிரி நீங்கள் லஞ்ச் மெனு வந்து பிளான் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவோ ஒரு மோட்டிவேஷ்னலாகவோ இருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ வந்து நிறைய பேருக்கு சஜஷனில் போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.